ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன கடார் 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். கடார் 2 இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ஒரு ட்ரக் டிரைவராக இருக்கார். அவரோட வாழ்க்கையை அவர் நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு நாள் நம்ம ஹீரோ காணாமல் போயிடுறனால அவர் எங்கே போயிருக்கார் அப்படின்னு தேடி அவங்க பையன் கிளம்புறான். அப்போது அவருக்கு தெரிய வருது, பாகிஸ்தான் ஆர்மி தான் அப்பாவை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு. அதனால் அவர் கிளம்பி பாகிஸ்தானுக்கு போகிறாரு. அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரா இல்லையா, அங்கே என்னென்ன நடந்துச்சு, அவங்க அப்பா அங்கே என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணார், அவரை தேடி போன அவங்க பையனுக்கு என்னென்ன தொல்லைகள்லாம் பாகிஸ்தான் ஆர்மி கொடுத்தாங்க, இதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, ஹீரோ அவரோட ஆக்டிங்கை பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காரு. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, 2001 ரிலீஸ் ஆன கடாரோட கண்டினியூ தான் இந்த படம். அதில் அவர் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரியே அவர் வயசானாலும் அவரோட பெஸ்ட்டாக அந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. அடுத்து இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு நம்ம டைரக்டர். அடுத்து பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காமிச்சிருக்காரு. அதுலேயும் அங்கே பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு எப்படியாச்சும் வந்துடணும் அப்படின்னு போராடி அவங்க வர சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம டைரக்டர் நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தில் சினிமோட்டோகிராஃபர் அவரோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, அந்த பாகிஸ்தானை சுற்றி காமிக்கிற சீனாகட்டும், ஃபைட் சீன் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் போராக போனாலும் அந்த சினிமோட்டோகிராஃபர் அவரோட வேலையை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு. அடுத்து படத்தில் மியூசிக் ஆகட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, அரைச்சமாகவே தான் அரைச்சி வச்சுருக்காங்க. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத ஃபைட் சீன்லாம் வச்சு நம்மளை ஏன்டா இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு செகண்ட் ஆஃப் பூரா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் மாதிரியே செகண்ட் ஆஃப் போயிருக்கலாம். தேவையில்லாமல் அங்கே போய் அப்பாவை தேட போகிறேன் அப்படின்னு அவர் அங்கே சிக்கி அவரை டார்ச்சர் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு உண்மை தெரிய அடுத்து பாகிஸ்தான் ஆர்மிக்கிட்ட அவங்க பையன் மாட்டின உடனே அப்பா திருப்பி பையனை காப்பாற்றுறாகட்டும், அதெல்லாம் என்னடா இது அப்படின்னு இருக்கிற அளவுக்கு நம்ம டேரக்டர் எடுத்து வச்சுருக்காரு. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாருன்னா படம் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கும். படத்தோட டியூரேஷன்னு பார்த்தோம்னா 2 மணி நேரம் 45 நிமிஷம். அவ்வளோ நேரத்துக்கு இந்த படம் ஒர்த்தே இல்லை. அடுத்து இந்த படத்தில் ரொமான்ஸ் சீன்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரியே வச்சுருக்காரு. காமெடிலாம் படத்தில் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப போராக தான் போகும். செகண்ட் ஆஃப் பூரா ஆக்ஷன் சீனாக வச்சு செகண்ட் ஆஃப் பூரா கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து ஃபைட்டு அதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். தேவையில்லாத டைலாக்கு அதெல்லாம் வச்சு ஹிந்தியில் அந்த டைலாக் அப்படி தான் இருக்குமா, இல்லை தமிழில் நம்ம கேட்கும்போது இப்படி இருக்குமா அப்படின்னு தெரில. ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு டைலாக்கு. மற்றபடி தமிழில் டப் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைலாக்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா டைலாக்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. வில்லனை ஃபஸ்ட் ஆஃப் பூரா நல்லா பெரிய ஆளை காமிச்சிருந்தாலும் நம்ம ஹீரோ பாகிஸ்தானுக்குள்ளே வந்த உடனே அந்த வில்லனை டம்மி ஆக்கிட்டார். ஏன்னா அந்த ஊருக்குள்ளே நல்லா கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்தவரை இவர் நீலாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வச்சு அதெல்லாம் நம்மளை ஏண்டா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளை தோண வச்சிருச்சு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம ஹீரோ 1000 பேர் இருந்தாலும் அவங்க கன்னோடு இருந்தாலும் தான் தனியாக அடிப்பண்டா அப்படின்னு ஒரு ஃபைட்டை பண்ணுவார் பாருங்கள். அதெல்லாம் நம்ம பாலையாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்மால் நடிச்சிருக்காரு. ஓவராலாக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்க்குறோன்னா அது உங்கள் திறமை தான், பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும். ஏன்னா நான் வாட்டி பார்த்ததுக்கே ஏண்டா பார்த்தோன்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். செகண்ட் பார்ட்டை போட்டு அடி குத்துன்னு வச்சு தேவையில்லாமல் கொண்டு போயிட்டாங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 6 கொடுக்கலாம். இந்த படத்தில் அடல்ட்டு சீன்னு எதுவுமே இல்லை. தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து வீக்கெண்டில் பார்க்கலாம். கடார் 2 ஓடிடி தளமான G5ல் அவைலபிளாக இருக்குது. போர் அடித்தா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம டீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கிற டீம்ஸ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.